ஒரு நாள் ஒரு தம்பி என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, ஆபிரகாம் அவரை பற்றி நான் படிக்கும்போது அவர் தன்னுடைய ஜாதியிலே பொண்ணு எடுத்தார், அவர் ஜாதி பார்த்தாரா அப்படின்னு என்னை கூப்பிட்டு கேட்டார். ஆபிரகாம் ஆக்சுவலாக ஜாதி பார்க்கல, அவர் மதத்தை பார்த்தாரு. அந்த ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. ஆபிரகாமும் தேவனும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கையை போட்டிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை தான் ஆபிரகாமை ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாய் மாற்றினது. ஆபிரகாம் தேவன் என்ன உடன்படிக்கை, என்னென்ன அக்ரிமெண்ட்னா, நான் என்னுடைய மகனை கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் மகனை கொடுங்க. தேவன் படைத்த உலகத்தை ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, பிசாசிட்ட கொடுத்து இருட்டு உலகமாக மாற்றிட்டார். அப்படிப்பட்ட இருட்டு உலகத்தில் நான் என் பயனை தரேன், நீ உன் பயணத்தை விடுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விதமான அக்ரிமெண்ட்டை ஆபிரகாம் கடவுளோட பண்ணிவிட்டார். இந்த அக்ரிமெண்ட்டை பண்ணின ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார். அந்த குடும்பந்தான் பின்னாடி வளர்ந்து யூத மதமாக மாறி அந்த யூத மதத்தில் இயேசு கிறிஸ்து தோன்றினார். ஆனால் இந்த யூத மதம் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா யூத ஜாதின்னு போட்டிருக்கு. அது ஆக்சுவலாக ஜாதி இல்லை, அது மதம். அப்போ இந்த யூத மதத்துக்குள்ளே அவர்கள் திருமணம் பண்ணினார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள். அவர் வெளியே உள்ள ஆட்கள் இடத்துல திருமணம் செய்யவில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, தேவனுடைய குமாரன் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். அப்போது இந்த யூதர் அல்லாத எல்லாத்தையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புறஜாதின்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்தியர்கள் அன்றைக்கி அந்த ஊருக்கு போயிருந்தால் நம்மளை புறஜாதிகள்னு ஊருக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும் அவங்க அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி இயேசு பிறந்தாச்சு, அவருடைய ரத்தம் சிந்தியாச்சு, அவர் ஏற்கனவே அதிகாரத்தை எடுத்து விட்டார், அவர் தான் பூமியின் ராஜா. இன்றைக்கி ரூல் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி இயேசுவை விசுவாசித்த எல்லாருமே யூதர்களாக மாறிட்டோம். அப்போது நீங்கள் என்ன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஜாதியை மாற்றி ஆசாரியர் அப்படி எழுதிடுறார். ஆசாரியனா என்ன, பூசாரி, பூசாரின்னா என்ன, பண்டித்னா உயர்ந்த ஜாதி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறிடுறோம். அந்த ஒரிஜினல் உயர்ந்த ஜாதியாக மாறிடுறோம். ஆபிரகாம் ஒரு ஜாதியை பார்த்தாரு, ஒரு மதத்தை பார்த்தாரு, எல்லாமே ரைட்டு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அந்த ஜாதியில் போய் சேர்ந்துடும், அந்த மதத்தில் போய் சேர்ந்துடும். வெளி உலகத்துக்கு நம்ம இந்தியர்கள், ஆனால் அவருடைய புஸ்தகத்தின்படி நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள், யூத ஜாதியில் பிறந்தவர்கள், யூத மதத்தினர். இதை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி ஆபிரகாம் ஜாதியை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி யாராச்சும் குழப்பினாங்களா, நீங்கள் குழம்பிடாதீங்க. உண்மை என்றைக்குமே நம்மளை விடுதலை செய்யும். ஆமென்.